ஹாய் விவர்ஸ், என்னோடய பேர் யாசின். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆர்ஆர் தமிழ் டெக் சேனல். இந்த சேனலோட புது முயற்சி என்ன அப்படின்னா, நம்ம அன்றாடம் வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற வீட்டு உபயோகப் பொருளை பற்றிய டீட்டெயில்ஸ், டெமோ, அன்பாக்சிங் போன்ற விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். இந்த முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேர் பண்ண போகிற விஷயம் என்னென்னா, கோவிட்க்கு அப்புறம் அதிக அளவு உபயோகமாகிற ஒரு பொருளை பற்றி தான் பேச போகிறோம். அது என்னென்னா டிஷ்வாஷர். டிஷ்வாஷர் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இப்போ நம்ம சூஸ் பண்ணிக்கிற பிராண்ட் பார்த்திங்கன்னா சீமென்ஸில் பார்த்திங்கன்னா இந்த டிஷ்வாஷர் வீடியோவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஹாய் விவர்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா சீமென்ஸோட IQ500 சீரீஸ் டிஷ்வாஷர். மாடல் நம்பர் SN25IW00TI. இப்போ நம்ம இதோட இன்டீரியரை பார்க்கலாம். இதோட இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் ஒரு ரேக்கும் மேலே ஒரு அப்பரில் ஒரு ரேக்கும் வரும் உங்களுக்கு. பாட்டம் ரேக்கில் நீங்கள் பெரிய பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம், குக்கர், கடாய், பிளேட்ஸ் அது மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு. அண்ட் மேலே உள்ள ரேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பாத்திரங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு கட்லரி பாஸ்கெட் இதோட வரும் உங்களுக்கு. இந்த கட்லரி பாஸ்கெட்ஸில் நீங்கள் ஸ்பூன்ஸ், நைஃப் அது மாதிரி சின்ன சின்ன பொருட்களை நீங்கள் இதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு. அண்ட் இதோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரும் உங்களுக்கு. பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஹை கிரேட் பிளாஸ்டிக்கில் வரும் உங்களுக்கு இதோட பாட்டம் இது. அண்ட் இன்டீரியரில் 3 ஸ்ப்ரே சிஸ்டம் இருக்கும் உங்களுக்கு. கீழே ஒரு ஃபேன் இருக்குல்ல, இது ஸ்ப்ரேயோட ரொட்டேட் ஆகும். அண்ட் மிடில் ஒரு ஃபேன் இருக்குது. அண்ட் மேலே ஒரு ஷவர் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அண்ட் இங்கே இருக்க டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் நம்ம சால்ட் ஃபில் பண்ணணும் உங்களுக்கு. இந்த சால்ட் எதுக்கு ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா வாட்டரில் இருக்க ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக சால்ட் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு. அண்ட் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு செப்பரேட்டாக ஒரு ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரில் வந்து மேலே நின்றும் உங்களுக்கு. ரொம்ப சின்ன சின்ன ஃபுட் பார்ட்டிகல்ஸ்னால் இந்த மைக்ரோ ஃபில்டரில் வந்து நின்றும் உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் இந்த டேப்பில் ப்ரஷ் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு. இந்த டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சால்ட்டு, லிக்விடு, பவுடர் 3மே யூஸ் பண்ணணும். சால்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேம்பரை ஓப்பன் பண்ணி நம்ம போடணும். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் லிக்விடை ஃபில் பண்ணணும் உங்களுக்கு. இது மேலே வர ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடணும் உங்களுக்கு. லிக்விட் எதுக்கு அப்படின்னா பாத்திரம் ஷைன் ஆகிறதுக்கு உங்களுக்கு இந்த லிக்விட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பவுடர் ஃபில் பண்ணணும். பவுடர் எப்படின்னா இப்போ குவான்டிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 15 வரை போட்டால் போதும் உங்களுக்கு. கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் பாத்திரம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 25 வரை போடணும். ஃபுல் லோடுக்கு நீங்கள் 25 போடணும். கம்மியான லோடுக்கு நீங்கள் 15 போட்டால் போதும் உங்களுக்கு. இந்த கோட் லெவல் வர நீங்கள் பவுடரை போட்டுடலாம் உங்களுக்கு. அண்ட் இதை க்ளோஸ் பண்ணிடணும் உங்களுக்கு. இன்கேஸ் உங்கள்கிட்ட டேப்லெட் இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் டேப்லெட் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு. வேறு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. சால்ட்டு, லிக்விடு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த டேப்லெட்டை நீங்கள் இதில் போட்டுட்டிங்கன்னா மிஷினே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் தனி அதுவே பிரித்து தேவைக்கு எடுத்துக்கும் உங்களுக்கு. அண்ட் இது ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 45 டிகிரி டு 70 டிகிரி வரை உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். இதில் ஈகோ ஆப்ஷன் 15 கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இது எக்கனாமி வாஷ் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி கன்சப்ஷன், வாட்டர் கன்சப்ஷன் கம்மியாகிடும் உங்களுக்கு. அண்ட் இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா
1 hour 41 minutes இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ வாஷ். ஆட்டோ வாஷ் எதுக்குன்னா, இப்போ மிக்சடாக பாத்திரம் போடுறீங்க உங்களுக்கு, ஒரு சில பாத்திரத்தில் சாயில் இருக்கும், ஒரு சில பாத்திரத்தில் சாயில் இருக்காது உங்களுக்கு. அது மாதிரி பாத்திரத்துக்கு இந்த மிக்சடான பாத்திரத்துக்கு இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெம்பரேச்சர் டைமிங்லேருந்து எல்லாமே அதுவே சூஸ் பண்ணிக்க உங்களுக்கு ப்ராப்பர் வாஷிங் கொடுக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் கடாய். இன்டென்சிவ் கடாய் எதுக்குன்னா, ரொம்ப ஹெவி சாயில்டான இது பாத்திரத்துக்கும் ரொம்ப ஆயிலியான பாத்திரத்துக்கு கடாய் அது மாதிரி கொஞ்சம் ஹெவியான பாத்திரத்துக்கு இன்டென்சிவ் கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா 70 டிகிரியில் வாஷ் பண்ணும் உங்களுக்கு. அண்ட் இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 1 hour 41 minutes. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஸ்பார்க்கிள் 65. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 hour 5 minutes உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் முடிச்சிடும் உங்களுக்கு. இது மற்ற ப்ரோக்ராமோடு கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இது குயிக் வாஷ் மாதிரி உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ-ரின்ஸ். ஜஸ்ட் ஒரு ரின்ஸ் மட்டும் பண்ணணும். ரின்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு வாஷிங் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரீ-ரின்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ப்ரோக்ராம். ஃபேவரட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரோக்ராம் உங்களுக்கு. இது கஸ்டமைஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஐஓடி எனேபிள் பண்ணணும் உங்களுக்கு. ஐஓடி எனேபிள்ன்றது நான் உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எஸ் சிம்பிள் அண்ட் மேலே ஒரு ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்கு. இது எஸ்ன்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு சால்ட். உள்ளே நம்ம அந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா அந்த சால்ட் வந்து ஃபில் பண்ணிட்டிங்கன்னா இந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார் சிம்பிள். இந்த லிக்விட் நம்ம ஃபில் பண்ணோம் இல்லையா, அது நம்ம ஃபில் பண்ணிட்டோன்னா இது ஆஃப் ஆகிடும். ஒன்ஸ் அது ரெண்டுமே காலியான பிறகு உங்களுக்கு இண்டிகேஷன் பண்ணும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சால்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ஃபில் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் இன் ஆப்ஷன். இது ஸ்டார்ட் இன்னா இது டைம் டிலே ஆப்ஷன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 1 hour to 24 hours வரை நீங்கள் டைம் டிலே பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ இன்கேஸ் இப்போ நைட்டு தான் பாத்திரம் போடுறீங்க, நாளைக்கு மார்னிங் தான் உங்களுக்கு வாஷ் பண்ணி வேணும்னா நீங்கள் அந்த டைமிங்கை செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு 1 hour to 24 hours வரை உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் ஸ்டார்ட். இந்த ரிமோட் ஸ்டார்ட் எதுக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஓடி எனேபிள் பண்ணுறதுக்காக இந்த ரிமோட் ஸ்டார்ட்டை நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வைஃபையோட கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. வைஃபையோட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஃபோனோட இது கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் ஃபோன்லேருந்தே நீங்கள் இதை டிஷ்வாஷரை ஆப்ரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ரை எதுக்குன்னா, இப்போ அடிஷ்னலாக இன்னும் ட்ரைனஸ் தேவைப்படுதுன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ஜோன். இந்த இன்டென்சிவ் ஜோன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ கீழே கொஞ்சம் கடாய் அது மாதிரி பெரிய பாத்திரமும் மேலே டெலிகேட்டான விஷயங்களும் வைக்கும்போது இந்த இன்டென்சிவ் ஜோன் யூஸ் ஆகும் உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுன்னா கீழே இருக்கிற ஸ்ப்ரே ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக உங்களுக்கு வாஷ் பண்ணும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஃப் லோட் ஃபங்க்ஷன். ஹாஃப் லோட் மீன்ஸ் உங்களுக்கு இப்போ கம்மியான பாத்திரம் போடுறீங்க, கெப்பாசிட்டி உள்ள லோடு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் இந்த ஆஃப் லோட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் உங்களுக்கு. அண்ட் எனர்ஜி வாட்டர் கன்சப்ஷன் எல்லாமே சேவ் ஆகும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேரியோ ஈக்கோ ஆப்ஷன் உங்களுக்கு. இதில் இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் அண்ட் எனர்ஜி அண்ட் வாட்டர் கன்சப்ஷன் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகும் உங்களுக்கு. அண்ட் டியூரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் உங்களுக்கு. இந்த ப்ரோக்ராம் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தா போதும் உங்களுக்கு. என்ன ப்ரோக்ராம் வேணுமோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடட் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு. நீங்கள் இதில் என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தா போதும். ஹை வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.